பைபிள் படிக்கணும், பைபிள் படிக்கணும், பைபிள் படிக்கணும். என்னாகமம் கஷ்டப்பட்டு படிக்கணும், இஷ்டம் இல்லைனாலும் படிக்கலாம், தள்ளிட்டு படிக்கணும். இப்போ நான் வாசித்து கொண்டிருக்கிறது அதிகாரம் 9. ஒரு பரதேசி உங்களிடத்தில் தங்கி கர்த்தருக்கு பஸ்காவை ஆசரிக்க வேண்டுமானால் அவன் அதை பஸ்காவின் கட்டளைப்படியும் அதன் முறைமையின்படியும் ஆசரிக்க கடவுள். பரதேசிக்கும் சுதேசிக்கும் ஒரே கட்டளை இருக்க வேண்டும் என்று சொல் என்றார். புரிஞ்சுதா? அடுத்த வசனம். வாசஸ்தலம் ஸ்தாபனம் செய்யப்பட்ட நாளிலே மேகமானது சாட்சியின் கூடாரமாகிய வாசஸ்தலத்தை மூடிற்று. சாயங்காலமான போது வாசஸ்தலத்தின் மேல் அக்கினிமயமான ஒரு தோற்றம் உண்டாயிற்று. அது விடியற்காலம் மட்டும் இருந்தது. இப்படி நித்தமும் இருந்தது. பகலில் மேகமும் இரவில் அக்கினி தோற்றமும் அதை மூடிக்கொண்டிருந்தது. மேகம் கூடாரத்திலிருந்து மேலே எழும்பும்போது இஸ்ரவேல் பிரயாணம் பண்ணுவார்கள். மேகம் தங்கும் இடத்தில் இஸ்ரவேல் பாளையம் இறங்குகிறவர்கள். கர்த்தருடைய கட்டளையின்படியே இஸ்ரவேல் பிரயாணப்படுவார்கள். கர்த்தருடைய கட்டளையின்படியே பாளையம் இறங்குவார்கள். மேகம் வாசஸ்தலத்தின் மேல் தங்கியிருக்கும் நாளெல்லாம் அவர்கள் பாளையத்தில் தங்கியிருப்பார்கள். மேகம் நெடுநாள் வாசஸ்தலத்தின் மேல் தங்கியிருக்கும் போது இஸ்ரவேல் பிரயாணப்படாமல் கர்த்தரின் காவலை காத்து கொண்டு இருப்பார்கள். மேகம் சில நாள் மாத்திரம் வாசஸ்தலத்தின் மேல் தங்கியிருக்கும் போது கர்த்தருடைய கட்டளையின்படியே பாளையம் இறங்கியிருந்து கர்த்தருடைய கட்டளையின்படியே பிரயாணப்படுவார்கள். இன்ச் பை இன்ச் கர்த்தர் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாரு. மேகம் நல்லா இருந்தால் என்ன பண்ணணும், மேகம் இல்லைனா என்ன பண்ணணும், எல்லாமே சொல்லிக் கொடுக்குறாரு. ஸோ அதே தேவன் இன்றும் உயிரோடு இருக்கிறார். இன்று எனக்கு சொல்லிக் கொடுப்பார். நான் கேட்டால் சொல்லிக் கொடுப்பார். ஆனால் நம்ம கேட்க மாட்டோம். ஏன்னா நம்ம ரொம்ப அப்படியே ரொம்ப செல்வாக்குலையும் அறிவுலையும் ரொம்ப நம்ம செழிப்பாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் பார்த்தீங்களா. அதனால் நம்ம என்ன செய்ய மாட்டோம், நம்ம கேட்கவே மாட்டோம். மேகம் சாயங்காலம் தொடங்கி விடியற்காலம் மட்டும் இருந்து விடியற்காலத்தில் உயர எழும்பும்போது உடனே பிரயாணப்படுவார்கள். பகலிலாகிலும் இரவிலாகிலும் மேகம் எழும்பும்போது பிரயாணப்படுவார்கள். மேகமானது 2 நாளாவது 1 மாதமாவது 1 வருஷமாவது வாசஸ்தலத்தில் தங்கியிருக்கும் போது இஸ்ரவேல் பிரயாணம் பண்ணாமல் பாளையம் இறங்கியிருப்பார்கள். அது உயர எழும்பும்போது பிரயாணப்படுவார்கள். கர்த்தருடைய கட்டளையின்படியே பாளையம் இறங்குவார்கள். கர்த்தருடைய கட்டளையின்படியே பிரயாணம் பண்ணுவார்கள். கர்த்தர் மோசையை கொண்டு கட்டளையிட்டபடியே கர்த்தருடைய காவலை காத்துக்கொள்வார்கள். ஸோ அந்த தேவன் இன்றும் உயிரோடு இருக்கிறார். இன்றும் நம்மளை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். சதா காலங்களிலும் அவர் நம்மை மரண பரியந்தம் நம்மை நடத்துகிற தேவனாக இருக்கிறார் என்பதை நினைவில் கூர்ந்து நம்மளுடைய வாழ்க்கை ஒவ்வொரு நிமிடத்தையும் அவருடைய கையில் நம்மளை ஒப்புக் கொடுப்போம். எல்லாவற்றையும் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம வீணாக செலவு பண்ணுறது, வீணாக நம்மளுடைய எண்ணங்கள் எல்லாமே ஒரு மாயையான வாழ்க்கை. அது எல்லாத்தையும் கர்த்தர் மாற்றும்படியாக அவர் நம்மளுக்கு அனுக்கிரகம் பண்ணுவார். ஆமேன்.